ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் தி கிராஜுவேட். இது ஒரு கல்ட் கிளாசிக்கான ரொமாட்டிக் ரோடு மூவி. ஒரு பணக்காரோட பையனான மீரோன பெஞ்சமின், அவனுக்கு 20 வயசு ஆகுது. அவன் கிராஜுவேஷனில் முடிஞ்ச வீட்டுக்கு வரப்ப அவன் வீட்டில் ஒரு பெரிய பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டியில் மீரோ ஒரு வயசான ஆண்டியை பார்க்குறான். அந்த ஆண்டியை பார்த்ததுக்கப்புறம் இவன் வாழ்க்கை தலையில் மாறி போகுது. நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணலாம் பார்க்குறப்ப இவனால் அந்த பொண்ணை லவ் பண்ண முடிஞ்சா. இதுக்கப்புறம் மீரோ வாழ்க்கையில் நடந்த அடுத்த சம்பவங்கள் என்ன, எல்லாத்தையும் ரொம்ப பரபரப்பாக ரொம்ப கான்ட்ரவர்சியல் சொன்ன ஒரு படம் தான் தி கிராஜுவேட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்கிட்ட ஒரு பெரிய சாரி சொல்லணும். நம்ம சேனலில் ஏற்பட்ட சில இஷ்யூஸ்னாலையும் சில பர்சனல் ரீசன்னாலையும் இந்த கடைசி 3 மாதம் வீடியோ பண்ண முடிஞ்சிச்சு. பட் இதுக்காக கிடையாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு படமாக ரெகுலராக போட்டு ட்ரை பண்ணுறேன். அதில் ஃபஸ்ட்டு படம் தான் தி கிராஜுவேட். இந்த படம் பார்க்கறதுக்கே ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும். இப்போ கூட இந்த மாதிரி படங்களுக்கு ரொம்ப கஷ்டம். பட் அந்த காலத்திலேயே இப்படி ஒரு படம் எடுத்திருப்பாங்க. இந்த படத்தை இன்ஸ்பயர் பண்ணி ஹாலிவுட் எவ்வளோ படம் வந்துச்சு. இன்ஃபேக்ட் தமிழே இந்த படத்தை காப்பி அடிச்சு நிறைய படம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னங்கிறத இந்த கதையை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஒரு சின்ன விஷயம், நான் கடைசியாக வாய்ஸ் ஓவர் பண்ணி 3 மாதம் ஆச்சு. அதனால் எப்படி பேசுங்கிறது டச் விட்டு போச்சு. ஸோ இப்போ நான் கரெக்ட் பண்ணி படமாக பேச ட்ரை பண்ணுறேன். சரி, இப்போ வாங்க தி கிராஜுவேட்டுங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோன பெஞ்சன் வாங்கிக்கிறாங்க. இவனுக்கு 21 வயசு ஆகுது. இப்போ தான் அவன் காலேஜ் கிராஜுவேஷன்லாம் முடிஞ்சு அவன் சொந்தூருக்கு வந்துட்டு இருப்பான். சொல்லப்போனால் பெஞ்சமின் ஒரு பணக்காரோட பையன். அவங்க அப்பா பிஸ்னஸ்லாம் பண்ணி ஒரு பெரிய ரிச் பீப்புளாக இருப்பாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோ கிராஜுவேஷன் முடிச்சிட்டானே, அதை கொண்டாடுற மாதிரி அவங்க வீட்டில் ஒரு பெரிய பார்ட்டி போயிட்டு இருக்கோம். ஆனால் பெஞ்சமின் ஒரு இன்ட்ரோட்டான ஆள். யாருக்கிட்டையும் பெருசாக பேசாமல் சோசியலைஸ் ஆகாமல் இருப்பான். இந்த விஷயம் அப்பா பிடிக்காமல் இருக்கும். பெஞ்சமின் எப்போ அந்த ரூமில் இருக்க, வெளியே வா, 4 பேர் வந்து பாரு, உனக்காக எத்தனை பேர் இந்த பார்ட்டி வந்திருக்காங்க, வா வந்து பேசுன்னு சொல்கிறப்ப இவனுக்கு பிடிக்காது. பட் இருந்தாலும் அவங்க அப்பாக்காக வேறு வேண்டாரோ பேசிட்டு இருப்பான். அதில் ஒரு பெரியவரில் வந்து பிளேட் போட்டுருப்பாரு. இங்கே பாரு பெஞ்சமின், ஃபியூச்சருங்கிறது பிளாஸ்டிக் தான். இங்கே பாரு, இப்போ பிஸ்னஸ் ஆரம்பி, பிளாஸ்டிக் இன்வெஸ்ட் பண்ணி நீ பெரிய ஆளாக மாறலாம், கண்டிப்பாக தான் பண்ணுன்னு சொல்கிறப்ப இவனுக்கெல்லாம் பிடிக்காது. ஒவ்வொருத்தரும் அவாய்ட் பண்ணி அவன் ரூம் போயிட்டே இருப்பான். அப்போ தான் கரெக்டாக ஒரு ரூமுக்கு ஒரு வயசு ஆண்டிடுவாங்க. இவங்க தான் அந்த படத்துக்கு முக்கியமான கேரக்டர் மிஸ்ஸஸ் ராபின்சன். ஆக்சுவலாக அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபு. அவங்க கரெக்டாக பெஞ்சமினுக்கு ரூமுக்கு வரப்ப, ஹே பெஞ்சமின் நீ அது ஆளே மாட்டியப்பா, உன்னை கடைசி சின்ன வயசில் பார்த்தது. ஆமாம் இது பாத்ரூம் இல்லையா, சாரிப்பா மாறிவிட்டேன்னு சொல்கிறப்ப ஒன்றும் இல்லை ஆண்டி, நீங்கள் இந்த ரூம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறப்ப அவங்கள உட்கார வைப்பாங்க. பட் போப்போ பெஞ்சமின் கிட்ட பேச வைப்பாங்க. ஏன்னா பெஞ்சமின் படிப்பில் எப்படி போயிட்டுருக்கு, ஆமாம் இந்த ரூம் டஸ்ட்பின்லாம் இருக்கா, ஸ்மோக்கை தூக்கி போகணும்னு சொல்கிறப்ப அவன் டஸ்ட்பின் எடுத்து காட்டுவான். பட் போப்போ அந்த ஆண்டி பேசுறது கொஞ்சம் வேற மாதிரி மாறிட்டு இருக்கும். ஹே பெஞ்சமின், உங்கள் அங்கிள் அவர் பாட்டு என்னை விட்டு கார் எடுத்து போயிட்டாரு, எனக்கு எப்படி வீட்டு போன தெரில, உங்கள்கிட்ட தான் கார் இருக்கா, என்னை வீட்டில் ட்ராப் பண்ண கேட்டால் இந்தாங்கட்டி என் காரை வச்சுக்கோங்க, எடுத்துகிட்டு போய் நீங்களே வச்சுக்கோங்க, நாளைக்கு காலை கொண்டு வரேன்னு சொல்கிறப்ப இல்லைப்பா எனக்கு காரை விட தெரியாது, நீ என் கூட வாவேன், என்னை வீட்டில் ட்ராப் பண்ண சொல்கிறப்ப பெஞ்சமின் ஒரு மாதிரி இருக்கும். பட் என்ன பண்ணுறது, அப்பாவோட ஃப்ரெண்ட் ஆச்சு, இவங்களை கூட்டு போகணும்னு சொல்லி அந்த ஆண்டி கூட்டு போட்டுருப்பான். வந்து பார்த்தா வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் இருக்க மாட்டாங்க. வீட்டில் எந்த ஒரு லைட்டும் போடாமல் வீடு இருட்டாக தான் இருக்கும். சரி ஆண்டி எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிறப்ப ஏ பெஞ்சமின் என்ன உடனே இங்கேருந்து போகிறேன், ஆக்சுவலாக நீ ஆண்டிக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், எனக்கு இருட்டின பயம், கொஞ்சம் வீடு வரைக்கும் வந்துட்டு போறியா, எனக்கு லைட்டு மட்டும் போட்டு போன்னு சொல்கிறப்ப பெஞ்சமின் சின்ன உள்ள போவான். ஆனால் அந்த ஆண்டி அப்போ வரமா தெரில, ஏ பெஞ்சமின் எதுக்கு சீக்கிரம் இருந்து போகிற, வா ட்ரிங்க்ஸ் பண்ணலாம், என் கூட உட்காந்து பேசுன்னு சொல்லி பெஞ்சமின் கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. இவனும் அந்த ஆண்டிகிட்ட பேச அவங்களும் பேசிட்டு இருப்பாங்க. பட் போப்போ அவங்க பேசுங்கிறது கொஞ்சம் சிரிச்சுவ மாறிட்டு இருக்கும். வேணுக்குன்னு அவன் தொட தர்ற மாதிரி உட்காருது, அவனை மயக்கிறதுன்னு இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. சாரி ஆண்டி என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிறப்ப ஹே பெஞ்சமின் உனக்கு ஞாபகம் இருக்கா, எனக்கு எல்லாரும் ஒரு பொண்ணு இருக்கா, நீ எவ்வளோ சின்ன வயசுல ஒன்றா ஃப்ரெண்டாக இருப்பீங்களே, நீ இப்போ அவளை பார்த்ததே இல்லை, அவள் ஃபோட்டோ ஒன்று ரூமில் இருக்குது, கொஞ்சம் வந்து பாட்டு போன்னு சொல்கிறப்ப இவனு சேர்ந்து அந்த பொண்ணோட ரூமுக்கு போவான். பார்த்தா அங்கே தான் எல்லாரோட ஃபோட்டோ இருக்கும். இவனும் அந்த பொண்ணோட ஃபோட்டோ பார்த்து கேட்குறப்ப சடனாக ஆண்டி இருக்காங்களே, அவங்க ட்ரெஸ்லாம் கழட்டி நேக்கா நிற்க ஆரம்பிப்பாங்க. இதை பார்த்து பெஞ்சமினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆண்டி நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பாக இருக்குது, நீங்கள் என்னை செடியூஸ் பண்ணுற மாதிரி தெரியுது, நான் எல்லாம் இங்கே இருக்க மாட்டேன், நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லி அவன் பாதியில் எங்கேருந்து போகலாம் பார்ப்பான். பட் அப்போ வந்து ஆண்டி ஒரு மாதிரி தெரில, ஹே பெஞ்சமின் போகிறான் தான் போகிற, கீழே பஸ் இருக்குது, அதை என்கிட்ட கொடுத்துட்டு போன்னு சொன்னால் இல்லை என்னால் பஸ்ஸை தர முடியாது, நீங்கள் எடுத்துக்கோன்னு சொன்னால் அவங்க கேட்க ரூம்குள்ளே போயிடுவாங்க. சரி இந்த பஸ்ஸை கொடுப்போன்னு சொல்லி இவன் ரூம்குள்ளே போவான். பார்த்தா அந்த ஆண்டி எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் போடாமல் நேக்கடாக இருப்பாங்களா, இதை பார்த்து அவனுக்கு சேக்காக இருக்கும். ஆண்டி நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு, சரி நான் அங்கிள் தான் வந்துட்டாருன்னு பெரிய பிரச்சனை ஆயிரும், நான் இங்கேருந்து போகிறேன்னு சொன்னால் என்ன ஆகுது, எனக்கு உங்கள் அம்மா வயசு, உங்கள் அங்கிள் ஒன்றும் சொல்ல மாட்டார், பேசாமல் என் கூட ஏறு, இங்கே பாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் எப்பயும் உனக்கு அவைலபிள் தான், நீ எப்படியும் எடுத்துக்கோன்னு சொல்கிறப்ப அவனுக்கு லைட்டாக ஒரு ஆசாரமாக இருக்கும். ஆனால் உடம்பு ஃபுல்லாக வேர்த்து ஊற்றி ஆள் மரண பயத்தில் இருப்பான். கரெக்டாக அப்படின்னு பார்த்து இந்த வீட்டு வாசலில் ஒரு கார் ரொம்ப சவுண்டு கேட்கும். போச்சு ஆண்டி அங்கிள்கிட்ட போலியே, இன்னும் விடுங்கன்னு சொல்லி காரை திறந்து வெமக்கீழே உட்காருவான். கரெக்டாக அங்கிள்கிட்ட தெரியாத மாதிரி ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சிட்டு இருப்பான். கரெக்டாக ராபின்சன் உள்ள வந்து ஹே பெஞ்சமின் நீ இங்கே தான் இருக்கியா, ஓ ஆண்டியை கூப்பிட்டு வந்தியா, ஒரு வழியாக கிராஜுவேஷன் முடிச்சிட்டேன், உனக்கு கடைசியாக சின்ன வயசுலேயே பொண்ணு கூட பார்த்தது இப்போ பெரிய பண்ணிட்ட, இங்கே பாரு இந்த வயசில் உனக்கு நிறைய விஷயம் தோண்டிட்டே இருக்கும், நிறைய பொண்ணு வந்து பார்ப்பாங்க, ஆனால் இந்த வயசில் தான் எல்லாம் என்ஜாய் பண்ணணும், ஹே நான் சொல்கிறது கரெக்டு தானே, பொண்ணோட என்ஜாய் பண்ண ஒய்ஃப் கேட்குறப்ப அவங்களுக்கு கரெக்டாக அங்கே வருவாங்களா, அந்த ஆண்டியை பார்த்தா நம்ம உயிர் பயமாயிரும். சரி அங்கிள் டைம் ஆயிடுச்சு, நான் உடனே இங்கேருந்து போனேன்னு சொன்னால் இங்கே பாரு பெஞ்சமின் அடுத்த வாரம் எப்போ எல்லாம் 100க்கு வரா, நீ கண்டிப்பாக அவளை பார்க்கணும், நீ சின்ன வயசில் அவளை பார்த்தது உனக்கு ரொம்ப பிடிக்கும், ரெண்டும் ஜாலி வெளியே போகணும்னு சொல்கிறப்ப சரி அங்கிள் நான் கண்டிப்பாக வரேன், இப்போ இங்கேருந்து போகிறேன்னு சொல்லி ஆள் ஒரு சாமி நாங்கள் ஓடி போயிடுவான். பட் நம்ம வீர மைண்டு ஃபுல்லாகவே அந்த ஆண்டி அவங்களும்
ஓடிட்டே இருக்கும். அந்த ஆண்டி கடைசியில் வாசல் இருப்பாங்க. இங்கே பாரு பெஞ்சமின், எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் எப்போ உனக்கு அவைலபிளாக இருப்பேன், நீ எப்போ எனக்கு கூப்பிடுன்னு சொல்கிறப்ப அந்த வார்த்தை மைண்ட் ஓடிட்டே இருக்குமா. இதனால் நம்ம ஹீரோக்கு ஒரு ஆசை வர ஆரம்பிச்சிடும். ஒரு நாள் நைட்டு ஒரு ஹோட்டலுக்கு போய் அந்த ஆண்டி ஃபோன் பண்ணுவான். அந்த ஆண்டி அவங்க குரலை கேட்டு, ஏ பெஞ்சமின் நீ அது என்ன உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணுதா, இப்போ எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லு, நான் கரெக்டாக அங்கே வரேன்னு சொல்கிறப்ப, ஆண்டி நான் இப்போ அந்த ஹோட்டலில் இருக்கேன், இப்போ ஆல்ரெடி நைட் ஆயிடுச்சு, நீங்கள் வருவீங்களா கேட்டால், தம்பி கவலையப்படாத, நான் கூட சீக்கிரம் இங்கே வரேன்னு சொல்லி அந்த ஆண்டி அங்கே வந்துடுவாங்க. மிஸ்ஸஸ் ராபின்சனை பார்த்தோன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு நர்வஸாக இருக்கும். என்னப்பா ரூமில் புக் பண்ணிட்டியா, ரூமுக்கு போகலாமா கேட்டால், இல்லை ஆண்டி ஒரு நர்வஸாக இருக்குது, பயத்தில் இது பண்ணாமல் இருக்கேன், சரி இங்கே வெயிட் பண்ணுங்க, ரூம் புக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி அந்த மேனேஜர் பார்க்க போவான். அவருக்கு நம்ம ஹீரோ பார்த்து டவுட்டாக இருக்கும். என்ன தம்பி ரூம் வேணுமா, சில பேர் ஃபில் பண்ணி சொல்கிறப்ப அவனு பெஞ்சமின் எழுதுவான். பட் ஒரு கடத்தில் அவனுக்கே பயமாகி அந்த பேப்பர் கிழிச்சு போட்டுருவான். அவன் உண்மையான பேர் போடாமல் கிளாஸ்டோன் பேர் எழுதுவான். சரி தம்பி ஒரு லக்கேஜ் எதுவும் இருக்கா, நாங்கள் எட்டு வரும் கேட்டால், அங்கிள் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல, எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி எங்கே ராமின்சனை பார்க்க போவான். ஆண்டி ரூமில் புக் பண்ணிட்டேன், பட் 2 பேரும் ஒன்றா உள்ள போனால் வெயிட்லேருந்து எல்லாரும் பார்ப்பாங்க, இப்போ என்ன பண்ணலாம் கேட்டால், டே இல்லை ஒரு பெரிய மேட்டா, சரி நீ ரூம்குள்ளே போ, கொண்டாங்கச்சு நான் வரேன்னு சொல்கிறப்ப அவன் நிறைய தூங்கிட்டு இருக்கு. சரி நீ ரூம்குள்ளே போக கொண்டாங்கச்சு அவங்களும் வருவாங்க. பட் நம்ம இருக்கு அப்போ தான் பயமாக ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு ஆசையில் அந்த ஆண்டி வர சொல்லி என்ன சில தெரியாமல் திட்டு முடிச்சுட்டு இருப்பான். அவங்க ட்ரெஸ்லாம் கழட்டுறப்ப, ஆண்டி ட்ரெஸ்லாம் கழட்ட வேணாம், நம்மனா உட்காந்து பேசலாமா, 2 பேரும் மாற்றி பேசணும்னு சொல்கிறப்ப, என்னது பேசணுமா, நீ அதுக்கெல்லாம் சரிபட வர மாட்டே போல, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிறப்ப இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இவனை போய் கதை சாத்தி, இல்லை ஆண்டி நான் கூட ஒன்றா இருக்கேன் நம்ம உள்ளே போவோன்னு சொல்லி கதை க்ளோஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் என்ன 2 பேரும் நைட்டு அமுக்குட்டும் கமல்டுமால் தான். இந்த விஷயம் நம்ம ரொம்ப பிடிச்சி போயிடும். ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஆண்டியை பார்த்து நர்வஸாகி பயந்தவன் அது போப்போ ரெகுலராக மாறிட்டு இருக்கும். டெய்லி நைட்டு அந்த ஆண்டியோட ஹோட்டலுக்கு வருவான். இந்த ஹோட்டலுக்கு பாட்டு இருப்பாங்க. பட் அவங்க யாருக்கு நம்ம ஹீரோ பேர் பெஞ்சமின் தெரியாது. மிஸ்டர் கிளாட்ஸ்டோன் இன்னைக்கு வந்திருக்கீங்களா, உங்களுக்கு ரூம்னு சொல்லி ரூம் தண்டே இருப்பாங்க. இது அப்படியே கிட்டத்தட்ட ஒரு வாரம் கிட்ட ஒரு பழக்கமாக போயிட்டே இருக்கும். நம்ம ஹீரோட அப்பா அம்மாவுக்கு நைட்டு எங்கே வெளியே போகிறோம் தெரியுது. பட் ஒரு பொண்ணோட பலரம் நினச்சி அவங்களும் பெருசாக கண்டுக்காமல் இருப்பாங்க. இப்படியே கரெக்டாக ஒரு வாரம் போக போக நல்லா பலரம் வைப்பான். ஒரு நாள் அந்த ஆண்டியை பார்த்து, இங்கே பாருங்கள் மிஸ்டர் ராபின்சன், நம்ம டெய்லி இது பண்ணிட்டு தான் இருக்கணுமா, இன்றைக்காவது மனசு விட்டு பேசுவோம். ஆமாம் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் ராபின்சன் இருக்கார்ல, அவர் எப்போ பார்த்தீங்க, 2 பேரும் எப்போ ஒன்றாந்தீங்க கேட்டால், இங்கே பாரு எனக்கு என் புதுசாக பிடிக்கவே இல்லை, சொல்லப்போனால் என் பொண்ணு இழந்து பிறந்திருக்கல, அது ஒரு ஆக்சிடென்ட் தான். ஒரு நாள் நானும் அவரும் ஒன்றா இருந்தோம், அதில் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன செய்யவே தெரில, வேறு வழி இல்லாமல் நான் அவர் கல்யாணம் மட்டும் சொல்கிறப்ப இதுக்கே நம்ம சிரிப்பாக தான் இருக்கும். என்னது ஆக்சிடெண்ட்டாக மேரேஜ் நடந்துச்சா, ஆமாம் நீங்கள் எங்கே பார்த்துட்டீங்க, எங்கே ஒன்றாந்தீங்க கேட்டால் அவங்க காரில் சொல்லுவாங்களா, இதை கேட்டு நம்ம வீருக்கு சிரிப்பாக இருக்கும். ஓ காரில் ஒன்றாந்துருக்கீங்க, அப்போ காரில் தான் உங்கள் குழந்தைய பிறந்ததுன்னு சொல்கிறப்ப இதுக்கிட்ட உங்கள் கோவம் தான் வருது. இங்கே பாரு நீ என்கிட்ட ஒன்றாரு என்கூட என்னென்ன பண்ணு, பட் என் பொண்ணு வார்த்தை இழுக்கவே இழுக்காத, என் பொண்ணு பேர் கூட சொல்லாத. அண்ட் முக்கியமான விஷயம், நாளைக்கு என் பொண்ணு ஊர்லேருந்து வரா, என் ஹஸ்பண்ட் சொன்னாலும் சும்மா வந்து அவளை பார்க்குறதோ பேசுகிறதோ பண்ணக்கூடாது, அவளை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறப்ப யூனிசன் அமைதியாக இருப்பான். 2 பேரும் அங்கேருந்து போனதுக்கப்புறம் அடுத்த நாள் காலாயிரும். பட் நம்ம அப்பா போடாமல், டே பெஞ்சமின் உனக்கு ஒன்று தெரியுமா, எல்லாம் ஊர்லேருந்து வந்திருக்கா, நீ கடைசி சின்ன வயசில் அவளை பார்த்து தானே, போ அவளுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், அவளை எங்கேயும் கூட்டு போயிட்டோன்னு சொன்னால், இல்லைப்பா எனக்கெல்லாம் பிடிக்காது, நான் வீட்டில் இருக்கேன்னு சொன்னால், ஓ கேட்க மாட்டியா, சரி நான் மிஸ்ஸஸ் ராபின்சனை வீட்டில் வர சொல்கிறேன், மொத்த ஃபேமிலியும் காட்டுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம வீட்டுக்கு என்ன தெரில. ஏன்னா அந்த ஆண்டி வீட்டுக்கு வந்தால் வீட்டில் பிரச்சனை வாய்ப்பு இருக்குல்ல, இல்லைப்பா அவங்க எதுக்கு தேவை வீட்டுக்கு வரணும், நானும் வீட்டுக்கு போகிறேன், எல்லாம் நான் பார்க்குறேன்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு போவான். அவங்க அங்கிளுக்கு நம்ம இருபத்தி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். மை பாய் பெஞ்சமின் வந்துட்டியா, உனக்காக பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கா, போ நான் அவளை கூப்பிட்டு வரேன், நீ ஆண்டிகிட்ட பேசுகிறேன்னு சொல்லி அங்கிள் மேலே போயிடுவாரா. இதை பார்த்து மிஸ்ஸஸ் ராபின்சன் கோவம் வருது. ஏன்டா நான் அவ்வளோ சொன்னி பொண்ணை பார்க்க வந்திருக்கா, மறுபடியும் எங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப, இங்கே பாருங்கள் ஆண்டி எனக்கு என்ன செய்ய தெரில, நான் மட்டும் இன்கேஸ் உங்கள் பொண்ணை கூட்டு போகலன்னா எங்கள் அப்பா உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு, நீங்கள் வந்தீங்கன்னா பிரச்சனை பெருசாயிரும், அதுக்காக தான் ப்ளீஸ் இந்த ஒரு வாட்டி மட்டும், இதுக்கப்புறம் உங்கள் பொண்ணை பார்க்க மாட்டேன்னு சொல்கிறப்ப அவங்களுக்கு கோவம் வந்துட்டே தான் இருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு நம்ம வீடு விட்டுருவாங்க. இவனும் வேறு வழி இல்லாமல் அவங்க பொண்ணு எல்லாம் கூப்பிட்டு காரில் போயிட்டுருப்பான். இவ தான் படத்தோட ஹீரோயின் எலன் ராபின்சன். சொல்லப்போனால் இவளுக்கு நம்ம வீடு சின்ன வயசில் ரொம்ப பிடிக்கும். 2 சின்ன வயசில் ஒன்றா பழகிருப்பாங்க. பட் நம்ம வீடு அவளுக்கு பிடிக்காது. ஆனால் இவளுக்கு நம்ம வீடு ரொம்ப பிடிக்கும். காரில் போகிறப்பலாம் நம்ம வீட்டை பேசிட்டே இருப்பா, ஏ ராபின்சன் உன்னை பார்த்து நான் கேள்விப்பட்டேன், இப்போ கிராஜுவேஷன்லாம் முடிஞ்சு கோல்டு மெடல் வாங்கலாமே, அதெல்லாம் உண்மைன்னு கேட்டால் நம்ம வீடு பேசவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு தான் எல்லாம் அவளுக்கு பிடிக்காது, ஏதாவது தொணத்தில் பேசுகிறேன்னு நினச்சி எதுவும் பேசாமல் காரில் வந்துட்டே இருப்பான். அவளை வேண்டாம் இருப்ப எங்கேயாவது கூட்டு போனுங்கிறதுக்காக ஸ்ட்ரிப் கிளப் கூட்டிகிட்டு போவான். பார்த்தா பொண்ணுலாம் நேக்காக டான்ஸ் ஆடிக்கிட்டு அது பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். இந்த விஷயம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சுற்றி பொண்ணுங்க ஃபுல்லாக நிறுவனம் நின்றுக்கிட்டு அது ஆங்களே வெடிக்க பார்த்துட்டு இருப்பாங்க. இது பார்க்க ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். இல்லை என்ன தெரியாமல் எல்லாம் அங்கே அழக ஆரம்பிச்சிருவா. ஒரு இடத்து மேலே கோச்சிட்டு அங்கேருந்து பாயில் ஓடி போயிடுவா. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவள் பின்னாடி ஓடி வந்து, ஹெலன் என்னை மன்னிச்சிரு, உன்னை கூப்பிட்டு வரக்கூடாத இடத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டேன், என்னை மன்னிச்சிரு. ஆக்சுவலாக சின்ன வயசுல ஒரு பழக்கம் இருக்குது, யாராவது என்ன வற்புறுத்தி செய்ய சொன்னாங்கன்னா அதை ஒரு கோவத்தை செஞ்சிருவேன். அதே மாதிரி இப்போ நடந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு நீங்கள் கூட்டுற விருப்பம் இல்லை, பட் எங்கள் அப்பா அம்மா சொன்னாலும் தான் கூப்பிட்டு வந்தேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்கிறப்ப, ஓ அப்போ உனக்கு எனக்கு
பிடிக்கலையா வேண்டாம் நீ கூட்டு வந்து கேட்டு அவளாட்ட அழுக ஆரம்பிச்சிருவா. இதை பார்த்து ஹீரோ ரொம்ப கஷ்டமாயிரும். அவளை சமாதானப்படுத்துங்கிறதுக்காகவே இங்கே பாரு எலைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், வீட்டு மேலே அந்த கோவத்தில் உனக்கு தெரியாமல் கூட்டி வந்துட்டேன் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்த கிஸ்லாம் பண்ணிட்டு இருப்பான். இதை பார்த்து ரொம்ப பிடிச்சி போயிடும். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஜாலியாக அந்த ஊர் சுற்றி பார்க்க ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோயின் நோக்கம் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த நைட்டோட ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருக்கோம். கரெக்டாக ஹீரோட வீடு வந்ததுக்கப்புறம் ஹே எங்கள் அம்மா தான் இருப்பாங்க. உள்ளேருந்து பாட்டு படம் கேட்டால் என்னது உங்கள் அம்மாவா, ஹே உங்கள் அம்மாவை பார்க்க வேணாம், சரி நீ என் கூட வாரியா நம்ம வேறு எங்கேயாவது போவோமான்னு சொல்லி ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போவேன். வேறு எதுவும் கிடையாது, இவன் அடிக்கடி போகிற ஹோட்டல் தான். டெய்லியும் அந்த ஆண்டியோட போகிற ஹோட்டலுக்கு நம்ம மீன் கூட்டி போகிறப்ப அங்கே நம்ம ஹீரோ பார்ப்பாங்க. ஹே மிஸ்டர் கிளாட்ஸ்டோன் நீங்கள் வந்திருக்கீங்களா, ஆமாம் எந்த பொண்ணு யார் புதுசாக இருக்கலன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆத்தி எல்லாரும் போட்டு கொடுத்துருவாங்க போலயே நம்ம இருந்து போவோம்னு சொல்லி ஹீரோங்க சொல்லி வந்துடுவான். என்னது கிளாட்ஸ்டோனா ஒவ்வொரு பெஞ்சமின் தானே எதுக்கெல்லாம் மாச்சலான்னு கேட்டால் அதுவா மேபி என் உருவத்தில் வேற வேணா பார்த்துட்டு போவாங்க போல மா சொல்லிட்டு இருக்காங்க, வா இங்கேருந்து போவோன்னு சொல்லி அவ்வளோ வந்து கொடுக்கலாம் தான் பார்ப்பான். பட் நம்ம மீன் லைட்டாக கெஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஹே உண்மையை சொல்லு உனக்கு ஏதாவது ஆஃபர் இருக்கா, எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு லவ் பண்ணேன்னு கேட்டால் அவனை ஒத்துக்குவான். ஆமாம் நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணேன், அவளை அடிக்கடி இங்கே தான் கூட்டுறேன்னு சொல்கிறப்ப அவள் சிக்க ஆரம்பிப்பா. சரி இப்போ அந்த பொண்ணு லவ் பண்ணுறியா இல்லை நீ என்ன மட்டும் லவ் பண்ணுறேன்னு கேட்டால் இங்கே பாரு நான் இப்போ பொண்ணை மட்டும் லவ் பண்ணுறேன், ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கு ஆடே காரணமாக ஆயிடுச்சு, அவள் புதுசுன்னு ஏமாற்றி என் கூட வந்துட்டு இருந்தா, இதுக்கப்புறம் நான் லவ் பண்ண மாட்டேன், நான் ஒன்றா லவ் பண்ணு சொல்கிறப்ப இதை பார்த்து அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேரும் ஒருத்தர் அடிக்கடி பார்க்க ஆரம்பிப்பாங்க. நம்ம வேற போக அந்த ஆண்டியை விட்டுட்டு அவங்க பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இனிமேல் டெய்லி அடிக்கடி அவங்க வீட்டுக்கு வரப்ப இதை பார்த்து மிஸ் ராபி வந்து கோந்தா வருது. ஒரு நாள் செமையாக மழை பெஞ்சிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோட வீட்டுக்கு போவான். ஹீரோ என்ன காரில் வந்து உட்கார பார்க்குறப்ப அந்த ஆண்டி வந்து உட்காருவாங்க. மிஸ்ஸஸ் ராபின்சன் நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க, நான் உங்கள் பொண்ணை தான் பார்க்கணும்னு சொல்கிறப்ப இதை கேட்ட அவங்க கொலகாண்டாயிருது. ஏன்டா நான் அவ்வளோ சொல்லியும் என் பொண்ணு பழகிருக்கீல, இரு என் பொண்ணு வரட்டும் அவள் நான் சொல்கிறேன் சொல்கிறப்ப இங்கே பாருங்க ஆண்டி நான் அவங்களோட பழகிறது ஜஸ்ட் ஒரு இன்ஃபெக்ஷன் தான், எனக்கு எல்லாமே தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதே மாதிரி அவளுக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்கள் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறப்ப இதுக்கிட்ட ஒரு செம்ம கடுப்பாயிருது. இங்கே பாரு நீ என் பொண்ணை பார்க்கக்கூடாது, நீ என்ன மட்டும் லவ் பண்ணும் என் கூட இருக்கணும்னு சொல்கிறப்ப நம்ம கேட்கவே மாட்டான். இது கேட்டது ஆண்டி செம்ம கடுப்பாயிருது. ஓ நீ என் பொண்ணை லவ் பண்ணுறியா, நான் இப்போயே போகிறேன், உனக்கும் எனக்கு இருக்க லிங்கை பற்றி என் பொண்ணு சொல்கிறேன், அப்புறம் அவளை லவ் பண்ணுறதுலாம் பார்ப்போம்னு சொல்லி அந்த ஆண்டி எங்கே ஓடி போவாங்களா. இதை பார்த்து நம்ம செம்ம பயம் வந்துடும். போச்சு இந்த ஆண்டிங்க போச்சு பற்ற வச்சுட்ருமே பேசாம நம்மளே சொல்லுறேன்னு சொல்லி இவன் ரூம்குள்ளே போயிடுவான். பார்த்தா அப்போ தான் நம்ம ஹீரோயின் டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிட்டு இருப்பா. இங்கே பாரு எலைன் நான் ஒன்று சொல்லணும், ஆக்சுவலாக நம்ம கூட சொல்லியிருந்தல எனக்கு ஒரு லேடிக்கு ஆஃபர் இருந்துச்சுன்னு சொல்லி அந்த லேடி யார் தெரியுமான்னு சொல்லி கடை சொல்லான்னு வருவான். அப்போ கரெக்டாக அந்த ஆண்டி வரப்ப நம்ம இந்த ஆண்டியை பார்ப்பா. பார்த்தா நம்ம ஹீரோ நினைஞ்சிருப்பான், அந்த ஆண்டி நினைஞ்சிருப்பாங்களா. இதை பார்த்து புரிஞ்சு போச்சு. ஏன்டா நீ எங்கள் அம்மாவோட ஒன்றா இருந்த, எங்கள் அம்மாவோட ஆஃபர் தான் கேட்டால் அவனும் ஆமான்னு சொல்லுவான். இதை கேட்டு எல்லாம் தாங்கவே முடியல. சொல்லப்போனால் அந்த ஆண்டிக்கு நம்ம ஹீரோ போட்டுக்கிற எண்ணமே இருக்காது, நம்ம ஹீரோ அவசரோடு வாய விட்டுருப்பான். இதை கேட்டாலும் செம்ம கடுப்பாயிருப்பா. இதுக்கப்புறம் நீ மூஞ்சில் முடிக்காத ப்ளீஸ் இங்கேருந்து கிளம்பி போயிரு, உன்னை பார்க்க விரும்பலன்னு சொல்லி நம்ம ஹீரோ திட்டு அனுப்பிடுவா. இதை பார்த்து ரொம்ப கஷ்டமாயிரும். சீனோடு பிரேக்கப் பண்ணி அவன் அங்கே கிளம்பி போயிடுவான். இப்படி கிட்டத்தட்ட ஒரு வாரங்கள் போயிடுது. பட் நம்ம ஹீரோவால் என்னென்ன மறக்க முடியல, அவன் மைண்டு ஃபுல்லாகவே அவன் அவங்களா இருக்குது. அடிக்கடி எல்லாரோட வீட்டுக்கு போய் எல்லாம் பார்க்கலாம் பார்ப்பான். பட் பார்த்தா வீட்டில் இருக்கவே மாட்டா. வெறும் பேப்பர் அவள் பேராக எழுதி அவன் அவங்கள போயிட்டே இருக்கும். சரி வேறு வழி இல்லை, கண்டிப்பாக அவள் காலேஜில் தான் இருப்பா, அவளை போய் பார்ப்போன்னு சொல்லி அவள் படிக்கிற காலேஜுக்கே அவன் போவான். பார்த்தா அவள் காலேஜ் பக்கத்துலேயே ஒரு ரூம் எடுத்துக்குவான். அந்த ரூமோட ஓனர் நம்ம ஹீரோ பார்த்து இங்கே பாருப்பா தம்பி என்னுடைய பசங்களை தங்க வந்திருப்பாங்க, பட் எவனும் சத்தம் போடக்கூடாது, இன்கேஸ் ஏதாவது பிரச்சனை பண்ணுறதோ சவுண்டுக்கு வச்சுக்கேன் உனங்கன்னு போயிட்டு இருக்கணும் புரியுதான்னு கேட்டால் இவனு அந்த ரூமில் இருக்க ஆரம்பிப்பான். அந்த ரூம்லேருந்து டெய்லியுமே அந்த காலேஜ் போயிட்டு இருப்பான். தூரத்துலேருந்து நம்ம ஹீரோனை பார்க்குறது அவள்கிட்ட பேசணும் பார்த்துட்டே இருப்பான். பட் அதுக்கான டைம் கிடைக்காது. இப்படியே கிட்டத்தட்ட 2 நாட்கள் போக போக இவனே பேச ட்ரை பண்ணுவான். ஒரு நாள் அவள் பஸ்ஸில் ஏறி போகிறப்ப இவன் பின்னாடி ஓடி வருவான். கடை ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்து ஹேலேன் நீ இந்த பஸ்ஸில் உட்காந்துருக்கியா, வாட் அ கோஇன்சிடென்ஸ், ஏதாச்சும் அந்த பஸ்ஸில் ஏறினேன் நீ கரெக்டாக இங்கே இருக்க, ஆமாம் இப்போ எங்கே போயிட்டுருக்க, உங்களோட வரலாம்னு பேசுகிறப்ப அவள் கண்டிக்கவே மாட்டா. நம்ம ஹீரோ எதுவும் பார்க்காம முடி பார்த்து உட்காந்துட்டு இருப்பா. இதை பார்த்து நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்கும். படத்தில் எதுவும் பேசாமல் அவள் கூட போயிட்டு இருப்பான். பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு சூக்கு போயிருப்பா. ஹே இங்கே வந்திருக்க ஒரு ஃப்ரெண்டு யாரும் இங்கே வந்திருக்காங்களா, அவங்கள பார்க்க வந்திருக்கேன்னு கேட்டால் ஆமாம் என் லவர் ஒருத்தங்க தான் இருக்கான், அவனை தான் பார்க்க வந்திருக்கேன்னு சொன்ன உடனே இது கேட்ட மாதிரி ரொம்ப கஷ்டமாயிரும். பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயும் சூக்கு ஒரு பையன் வருவான். அவன் பேர் கால்ஸ்மேட். அவனை மீனை பார்த்தோன்னே ஹேலைன் வந்துட்டியா சரி இங்கேருந்து போவோன்னு சொல்லி அவன் மேலே கையை போட்டு போயிட்டு இருப்பானா. இதை பார்த்து நம்ம ரொம்ப கஷ்டமாயிரும். போச்சு அவன் அடுத்தால பார்க்க ஆரம்பிச்சிட்டா போலியே, ரொம்ப ஹாப்பியாக இருக்கான்னு சொல்லி அவன் சோமா உட்காந்துட்டு இருப்பான். கரெக்டாக அப்போதைக்கு அந்த சூழலை பார்த்தா 2 சிம்பன்சி இருக்கும், 2 ஜோடியாக கட்டிப்பிடிச்சு உட்காந்துட்டு இருக்குமா. இதை பார்த்து நம்ம மீருக்கு ஒருப்பாக தான் இருக்கும். போப்போ நம்ம மீருக்கு எனக்கு தெரியாமல் போச்சு, ஏதோ ஒரு ஆசைக்காக ஒரு ஆண்டோட ஒன்றா இருக்கப்போ கடைசி இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எப்போ பார்க்க போகிறோம்னு நினச்சி அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக ஒரு நைட்டு அவனோட ரூமில் இருக்கிறப்ப யாரும் காத்துற மாதிரி இருக்கும். திறந்து பார்த்தா நான் மீன் அங்கே வந்துருப்பா. அதை பார்த்து அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவன் ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்து டேய் உனக்கு என்னதான் வேணும், நீ எதுக்கு தாளும் இங்கே தங்கிட்டு இருக்க, எதுக்கு இங்கே காலேஜ் பக்கத்தில் இருக்குன்னு கேட்டால் இங்கே பாரு நான் பண்ணது ஒரு பெரிய தப்பு, அதுக்காக மன்னிப்பு வைக்க தான் அங்கே வந்திருக்கேன், ப்ளீஸ் நான் பண்ணது ஒரு மணிக்கு முன்னாடி தப்பு தான், பட் என்னை மன்னிச்சிடு, நம்மளோட திரும்ப ஒன்றா இருப்பேன்னு சொல்கிறப்ப அவளுக்கு கோவம் வருது. ஏன்டா நீ எங்கள் அம்மா ரேப் பண்ணியிருக்க, ரேப் பண்ண ஒருத்தவனா அப்படி ஒன்றாங்க கேட்டால்
என்னது உங்கள் அம்மா ரேப் பண்ணனா? யார் சொன்னாங்க கேட்டால் எங்கள் அம்மா தான் சொன்னாங்க. ஒரு நாள் வீட்டில் ஒரு பார்ட்டி இருந்துச்சு. அந்த பார்ட்டியில் எங்கள் அம்மா செமையாக குடிச்சிருக்காங்க. அதை அட்வான்டேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் அம்மா ஒன்றாந்துருக்க. இது சீட்டர்னு சொல்கிறப்ப அடி பாவி உங்கள் அம்மா அப்படியே பார்த்தா வச்சுட்ருக்கா. இங்கே பாரு அந்த மாதிரி நடக்கவே இல்லை. சொல்லப்போனால் நான் பாட்டு சும்மா தான் இருந்தேன். உங்கள் அம்மா தான் ஆசையை காட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனா என்னென்னமோ பேசி என்னை மயக்க ஆரம்பிச்சா. எனக்கு அப்போ என்ன தெரில. அப்போதைக்கு இருந்த அந்த ஆசை தப்பு பண்ணிட்டேன். உங்கள் அம்மா சொல்கிற மாதிரி அவங்க அம்மா ரேப்லாம் பண்ணல. அவங்க சொன்னதாக பொய்ன்னு சொல்கிறப்ப இப்போ தான் அவளுக்கே புரியுது. அப்போ தான் நம்ம ஹீரோ பார்த்து சாரி என்னை மன்னிச்சிரு. நான் பாட்டு எங்கள் அம்மா சொன்னதை நம்பி ஒரு செம கோவத்தில் ஆகிட்டேன். அந்த கோவத்தில் அந்த கால் ஸ்மித்துங்கிற பையனுக்கு ஓகே சொல்லிட்டேன். ஆனால் அது பிரச்சனை இல்லை. இதுதான் கடைசி டைமாக இருக்கணும். இதுக்கப்புறம் எங்கள் அம்மா பார்க்குறதோ அவங்களோட பழகம் இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் எப்பவுமே என் கூட இருக்கணும்னு சொல்லி நம்ம கிஸ்லாம் வருவா. இதை பார்த்து நம்ம செம ஹாப்பி ஆயிரும். இதுக்கப்புறம் என்ன திரும்ப 2 காதல் பாடல்கள் தான். டெய்லி நம்ம காலேஜ் போகிறப்ப கூட நம்ம போவான். 2 டைமில் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப போயிட்டுருக்கு. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு வாரங்கள் போகிறதுக்கப்புறம் நம்ம ஜாலி வீட்டுக்கு வருவான். ஆனால் வந்து பார்த்தா இவனுக்கு சமசாக்கு. பார்த்தா நம்ம ஹீரோட அப்பா எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு ஹீரோ ரூமுக்கு வந்திருப்பாரு. என்ன பெஞ்சமின் ஆள் தான் வளர்ந்தேன் பார்த்தா நடவடிக்கை ஃபுல்லாக மாறி இருக்கு போலையே. அப்படி உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? ஏன் இப்படி பண்ண கேட்குறப்ப இழுத்து முடிச்சுட்டு இருப்பான். இல்லை அங்கிள் நான் எதுவும் பண்ணவே இல்லை. இது ஜஸ்ட் ஹேண்ட் ஷேக் பண்ணுற மாதிரி எங்களுக்கே தெரியாமல் நாங்கள் பண்ணிட்ட ஒரு விஷயம். எங்களை மனுஷன்னு சொல்கிறப்ப என்னது ஹேண்ட் ஷேக் பண்ணுறதா? ஏன்டா என் ஒய்ஃப் கூட இருக்கிறது ஹேண்ட் ஷேக் பண்ணுறதா? இப்போ அது போதே என் பொண்ணோட பழகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு நானே எல்லாம் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் தான் பார்த்தேன். ஆனால் இப்போ அது முடியவே முடியாது. இதுக்கப்புறம் என் பொண்ணை பார்க்குறதோ பேசுறது இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் பொண்ணு என் வாழ்க்கையில் வரமாட்டான்னு சொல்லி அந்த அப்பா வந்து கிளம்பிடுவார். இதை பார்த்து நம்ம ரொம்ப கஷ்டமாயிரும். கரெக்டாக வேம கீழே இருப்ப அந்த அவசரம் தான் வந்துடுவார். என்ன தம்பி நான் தான் ஆடு சொன்னல பெருசாக அந்த ரூமில் சண்டை வரக்கூடாதுன்னு. இப்போ வந்துட்டு போனால அவர் யார்? அன்னைக்கு வேறு ஏதோ ஒரு பொண்ணு வந்து ரூமில் உட்காந்து அழுதுட்டு இருந்தா. இல்லை சரிப்பட்டு வராது இந்த ரூமை கால் பண்ணின்னு சொல்லி நம்ம அனுப்பி வச்சுருவாரு. பட் நம்ம அதெல்லாம் பேச தோணாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹீரோனை பார்க்கணும்னு சொல்லி வேம ஹீரோனுக்கு ஹாஸ்டலும் போய் வைப்பான். பட் பார்த்தா ஹீரோ அங்கே இருக்க மாட்டா. இதை பார்த்து நம்ம ரொம்ப கஷ்டமாயிரும். எப்படியாவது ஹீரோனை பார்க்கணுங்கிறதுக்காகவே ஹீரோட வீட்டுக்கு போவான். பார்த்த வீடு இருட்டா உள்ளே இல்லாத மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஹீரோ சேவரை குச்சி அந்த வீட்டுக்குள்ளே போவான். பட் சடனாக யாரும் லைட் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். திரும்பி பார்த்தா மிஸ்ஸஸ் ராபின்சன் இருப்பாங்க. என்ன தம்பி என்னோட என் பொண்ணு அழகாக இருக்கா போலியே இன்னும் அவட பழகிறேன் கேட்ட உடனே நம்ம செம்மையாக கடுப்பாயிரும். இங்கே பாருங்க ஆண்டி எல்லா பிரச்சனையும் நீங்கள் தான் காரணம். ப்ளீஸ் எல்லாம் எங்கே இருக்கா? நான் அவளுக்கு இருந்து கூட்டு போகணும்னு சொல்கிறப்ப என்னது எல்லாம் எங்கேருந்து கூட்டு போறியா? இதுக்கப்புறம்லாம் உனக்கு கிடைக்க மாட்டா. பை த பை நாளைக்கு அவளுக்கு மேரேஜ் இருக்குது. உனக்கு கூப்பிடவே இல்லை. நீ இந்த மேரேஜ் வந்துடாதுன்னு சொல்லி அந்த ஆண்டி வந்து போயிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம செம்மையாக கடுப்பாயிரும். ப்ளீஸ் ஆண்டி விளாடாதீங்க என்ன கூப்பிடுங்கன்னு சொல்கிறப்ப என்னது விளாட்றேன்னா இருன்னு சொல்லி ஆண்டி போலீஸ் பண்ணுவாங்க. சார் இங்கே எவ்வளோ திட்டு போய் வீட்டில் வந்திருக்கான் செவருக்கு சொல்லி வந்துருக்கான்னு சொன்னோடனே நம்ம இருக்கு என்ன தெரில. கொஞ்ச நேரத்தில் போலீஸுக்கு வந்துடுவான்னு பயந்து நம்ம வந்து ஓடி போயிடுவான். இப்போதைக்கு நம்ம இருக்கு என்ன தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருப்பான். ஹீரோ மேலே இருக்கிற கோவத்தில் ஹீரோ அவர் பொருத்தி அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. பட் மாப்பிள்ளை யார் கல்யாணம் அங்கே இருக்க போதுன்னு சொல்லி உனக்கு எதுவும் தெரியாமல் இருக்கும். அப்போ தான் நம்ம இருக்கு ஒரு ஐடியா வருது. எலைன் ஆடே கால் ஸ்மித் ஒரு பையன் லவ் பண்ணா கண்டிப்பாக அவன் மாப்பிள்ளை இருப்பான்னு சொல்லி அந்த பையன் பிள்ளைங்க காலேஜ் போவான். பார்த்தா அவன் காலேஜ் கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே பாத்ரூம் குடிச்சிட்டு இருப்பாங்க. காய்ஸ் கால் ஸ்மித் எங்கே இருக்கான்? நான் அவனை பார்க்கணும்னு சொல்கிறப்ப என்னது கால் ஸ்மித்தா? டே அவனுக்கு நீ கல்யாணம்டா. பட் எங்களுக்கே தெரியாதுன்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. காய்ஸ் ப்ளீஸ் நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் மேரேஜ் எங்களுக்கு கேட்குறப்ப இவனுக்கு கண்டிக்க மாட்டான். அவன் போட்டு சிரிச்சு பேசிட்டு நம்ம காலேஜ் சொல்லிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ரொம்ப கஷ்டமாயிரும். டைம் வேறு போயிட்டே இருக்கு. ரொம்ப நேரம் ஆச்சுன்னா அவனுக்கு மேரேஜ் முடிஞ்சிடும். எப்படியாவது அவன் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக வேகமாக காலில் போயிட்டே இருப்பான். பார்த்து கிட்டத்தட்ட ஃபியூல் முடிகிற மாதிரி இருக்கும். அதுக்கும் பெட்ரோல் பங்க் நிப்பாட்டுறப்ப தான் அவனுக்கு ஐடியா வருது. உடனே வேகமாக டெலிஃபோன் டைரக்ட் எடுத்து ஒவ்வொரு பேரை பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா கால் ஸ்மித்தோட அப்பா பேர் ஸ்மித் தானே முடியும். ஸோ அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுறப்ப ஒரு வேலைக்கு ஃபோன் எடுப்பாங்க. மேடம் இது மிஸ்டர் ஸ்மித்தோட வீடு தானே? இன்றைக்கி உங்கள் பையன் கால் ஸ்மித்துக்கு மேரேஜ் கேள்விப்பட்டேன். மேரேஜ் எங்களுக்கு கேட்குறப்ப மேரேஜா சார்? ஆமாம் நீங்கள் யார்? எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் அந்த மேரேஜ் கூப்பிட்ருக்காங்க. நீங்கள் கேட்குறப்ப நானா மேடம் நான் தான் ஃபேமிலி ப்ரீஸ்ட்டு அந்த மேரேஜ் நடக்க கூப்பிட்டாங்க. பட் லொக்கேஷனை மறந்துட்டேன். இடம் மட்டும் எங்கே கேட்குறப்ப அவங்க லொக்கேஷன் சொல்லிடுவாங்க. இதை பார்த்து நம்ம செம்ம ஹாப்பியாயிரும். அந்த ஹாப்பியில் வண்டிக்கு பெட்ரோலே போடாமல் வேகமாக கார்ட்டு போயிட்டே இருப்பான். பார்த்தா கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஃபியூலே காலி ஆயிரும். பட் தான் நம்ம டைம் இல்லை. எப்படியாவது இங்கேருந்து ஓடி ஆகணும்னு சொல்லிட்டு வேகமாக ஓடியே போவான். எப்படியோ கஷ்டப்பட்டு அடிச்சு பிடிச்சி உருண்டு ஓடி ஹீரோனுக்கு மேரேஜ் நடக்கிற அந்த சர்ச்சுக்கு போவான். பட் பார்த்தா டைம் ரொம்ப லேட்டு. நம்ம ஹீரோ போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு மேரேஜ் முடிஞ்சிருக்கும். இதை பார்த்து நம்ம ரொம்ப கஷ்டமாயிரும். பட் அதில் கவலைப்படாமல் எல்லாரும் கத்துவான். இதை பார்த்து ஹீரோ நம்மள கொலகாண்டாயிரும். அடா பாவி நீ இங்கேயே வந்துட்டாடா உன்னை கொல்ல மட்டும் திட்டுறப்ப எல்லாம் நம்ம ஹீரோ பார்ப்பா. நம்ம ஹீரோ பார்த்தோன்னே அவளுக்கு ஒரு ஏக்கம் வந்துடும். சொல்லப்போனால் எல்லானுக்கு இந்த மேரேஜ் இன்ட்ரெஸ்டே இல்லை. அவங்க அப்பா அம்மா 2 பேரும் திட்டி தான் இந்த மேட்ச் ஒர்க் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் நம்ம ஹீரோ அவளுக்கு அடிச்சு பிடிச்சி இங்கே வந்து பார்த்தோன்னே அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்னை விடுன்னு சொல்லி அந்த மேரேஜை கேன்சல் பண்ணி வந்து ஓடிட்டு இருப்பா. இதை பார்த்து ஹீரோ நடப்பாக்கில் செமையாக கடுப்பாயிரும். நம்ம ஹீரோ பிடிக்கலாம் பார்க்குறப்ப நம்மளால கேட்க மாட்டான். அந்த அப்போ அடிச்சு போட்டு ஓடுறப்ப கடை மிஸ்ஸஸ் ராபின்ஸ் வந்துடுவாங்க. இங்கே பாரு நீங்கள் இங்கேருந்து போகக்கூடாது மறு இங்கே நின்று சொல்கிறப்ப நம்ம அம்மா வயசில் கேட்க மாட்டா. அவங்க அம்மாவை அடிச்சு போட்டு 2 பேரும் வந்து ஓடி போவாங்க. சர்ச்லேருந்து யாரும் வரக்கூடாங்கிறதுக்காக அங்கேயே பார்த்தா காசு இருக்கும். அதை எடுத்து அந்த மேரேஜுங்களோட கேட்லேயே சொருகி 2 பேரும் ஜாலியாக ஓடி போவாங்க. இப்போ அவங்க லைஃப்லேயே ஒரு ஹாப்பி மூமெண்ட் கிடைச்ச மாதிரி இருக்குது. 2 பேரும் ஜாலியாக ஓடிட்டே
போயிட்டே இருக்கிறப்ப கரெக்டாக பார்த்து ஒரு பஸ் வரும். அந்த பஸ்ஸில் ஏறி அப்பாடா இப்போ நம்மளோட ஒன்று சேர்ந்தோமே, இதுக்கு ஒரு ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருப்பாங்க. பட் பார்த்தா மொத்த பஸ் இவங்க தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆமாம் யாரா அவனுங்க சடனாக பஸ்ஸை நிப்பாட்டினானுங்க மேலே உட்காந்துருக்காங்களே. ஒருத்தன் பார்த்தா உருண்டு புரண்டு அழுக்கு சட்டையோட பிச்சைக்கார மாதிரி இருக்கான். இன்னொருத்தைய பார்த்தா அவன் கணப்பட மாதிரி இருக்கா. ரெண்டு பேரும் யாருன்னு மொத்த பஸ் இவங்களும் தான் பார்த்துட்டு இருக்கோம். பட் நம்ம ஹீரோ எல்லாம் அவங்க கண்டுக்க மாதிரி இல்லை. ரொம்பவும் ஜாலியாக ஹாப்பியாக அந்த பஸ்ஸை சிரிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. இதோட தி கிராஜுவேட்டுங்கிற இந்த ஒரு படம் முடியுது. இந்த படத்தோட லாஸ்ட் கிளைமேக்ஸ் இருக்குல்ல, அந்த சீனை அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி தமிழ் ஒரு படம் இருக்கு. அதான் ராஜபார்வை. கண்ணு தெரியாத ஹீரோ லவ் பண்ணுற பொண்ணுக்கு சர்ச் வரைக்கும் வந்து அந்த பொண்ணை காப்பாற்றி கொடுக்குற சீன் எல்லாமே இந்த படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்திருப்பாங்க. 1967 இந்த படம் 7 கேட்டகரிக்கு ஆஸ்கர் நாமினேட் ஆச்சு. அதில் பெஸ்ட் டைரக்டிங் அவார்டை இந்த படத்தோட டைரக்டர் மைக்கேல் நிக்கோலஸ் வாங்கியிருந்தாரு. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஆர்ட் சப்போர்ட் வச்சுக்கோங்க. உங்களோட இடத்துல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.